நான் வெளியே வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தேன். மக்கள் இப்படியெல்லாம் சொல்றத பார்த்து எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னும் திவ்யா அவங்க பிஆர் விஷயங்களை பத்தியும் வெளிப்படையா பேசியிருக்காங்க. பிக் பாஸ்ல திவ்யா அவங்க டைட்டில் வின் பண்ண சமயத்துல எவ்வளவு ஆதரவு வந்துச்சோ அவ்வளவு வெறுப்பும் வந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து விஜய் பாரு அவங்களும் கமருதீன் அவங்களும் வந்து வீட்டுக்குள்ள இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. கானா வினோத் அவர் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அரோரா அவங்க ஃபேன்ஸ் அவங்க வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லலாம். திவ்யா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க எல்லா விஷயங்களும் டைரக்டா பேசுனதுனால இப்படி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் அவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2 நாளா நான் எந்த விஷயங்களையும் பார்க்கல. 2 நாளா நான் நல்லா தூங்கினேன், ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் மொபைலே பார்த்தேன். பார்க்கும்போது நிறைய லவ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. பிக் பாஸ் வீடு நிறைய எமோஷனோட நல்லா ஒரு நிறைய விஷயங்களை கத்துக்கிற ஒரு இடம் கூட சொல்லலாம். அந்த வீட்டுக்குள்ள கத்துக்க முடியாத விஷயங்களே இருக்காது. அவ்வளவு தூரம் நிறைய அன்பு பாசம் எல்லாமே அங்க இருக்கு. சண்டை கோபம் எது நம்ம பண்ணக்கூடாது எது பண்ணலான்னு எல்லா விஷயத்தையுமே கத்துக்க முடியும்னு திவ்யா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, திவ்யா அவங்க பாத்தீங்கன்னா வெளியே வந்து எல்லாமே நம்மளுக்கு ஃபேமிலி தான். எண்ட் ஆஃப் தி டே என்னதான் நம்ம வந்து விளையாட்டு இப்படி சில விஷயங்கள் நம்ம பார்த்திருந்தாலுமே ஃபேமிலி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. வெளியே வந்து அவங்க கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் அம்மா அப்பா முன்னாடி என்னை பாராட்டி இப்படி கப்பெல்லாம் வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம திவ்யா அவங்க இன்னும் சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. வெளியே வந்து அதாவது ஓட் பண்ணல, பிஆர் வச்சு ஜெயிச்சா இப்படியெல்லாம் யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் கடந்து போயிட்டு தான் இருக்கணும். எல்லாரையுமே வந்து நமக்கு பிடிச்சவங்களா மாத்திக்க முடியாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட திவ்யா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. திவ்யா அவங்களுக்கு இந்த பிக் பாஸ் வீடு வந்து ஒரு புது அனுபவமாகவும் நிறைய விஷயங்களை வந்து கத்துக்க வச்சதாகவும் இருந்திருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த எல்லார் கூடயுமே நல்லா பழகி இருக்காங்களாம். வீட்டுக்குள்ள எல்லா விஷயங்களையுமே நான் லைவா பார்த்தேன். நீங்களாச்சும் வீடியோல தான் பார்த்தீங்க. நடந்த விஷயங்களெல்லாம் நான் அப்படியே கடந்து வந்திருக்கேன். இது வந்து ஒரு நல்ல அனுபவம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. கடைசியில சேது சார் வந்து கவுண்ட் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. யார் வந்து வின் பண்ணுவாங்க யார் வந்து வின் பண்ணுவாங்கன்னு. அந்த மொமெண்ட் எல்லாம் எதுவும் மறக்கவே முடியாது. இப்போ வரைக்குமே அது ரொம்ப ஹைப்ல இருக்கு. அதை வந்து எப்பவுமே மறக்கவே முடியாது வாழ்க்கையில அப்படின்னு பேசியிருந்தாங்க. பிக் பாஸ் வீடு ஒரு புது அனுபவத்தையும் அது மட்டும் இல்லாம இவ்வளவு மக்களோட சப்போர்ட்டையும் சம்பாதிச்சு கொடுத்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி திவ்யா அவங்க பேசின விஷயங்கள் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. திவ்யா அவங்க இந்த வருஷம் டைட்டில் வின்னர். சீசன் 9 இவ்வளோ நல்லாவே முடிஞ்சிருக்கு. எதிர்பாராத பல விஷயங்கள் வீட்டுக்குள்ள நடந்து இன்னுமே அதுல இருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு விவாதிக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. சீசன் 9 இவ்வளவு வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. சீசன் 10க்காக ரசிகர்களும் அதுவும் பிக் பாஸ் ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திவ்யா அவங்க கிட்ட நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களாங்கிற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.